வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மன்னிச்சிடுங்க வாத்தியாரையா சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணால் ஹைப்புங்கிற ஆப்ஷன் வரும். ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சீக்கிரமே எழுந்து ஸ்நானம் பண்ணி நுனி முடிந்து பூச்செருகி கிளம்பி விட்டாள் லட்சுமி. துக்கம் நெஞ்சை பாரமாக அழுத்தினாலும் சுவாதிக்கு நேர்ந்து கொண்டதை செய்து விடணும் என்கிற வைராகியம் அவளை சுறுசுறுப்பாக்கியது. ஒவ்வொரு வீடாக அந்த அக்ரஹாரத்தை முடித்து அடுத்த தெருவுக்குள் திரும்பி முதலாக வடிவின் வீட்டிற்கு வந்தாள். அம்மா, மடிப்பிச்சை எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி புடவை சாத்திரதா வேண்டிக் கொண்டிருக்கேன். மாங்கல்ய பிச்சை அம்பாள் எனக்கு தரணும் என்று ஆசீர்வாதம் பண்ணி உங்களால முடிஞ்சதை போடுங்கோ, பிச்சை போடுங்கோ. லட்சுமி மடிசார் புடவை தலைப்பை பிரித்து ஏந்தி பிச்சை கேட்க ஓடி வந்த வடிவு சட்டென்று 21 ரூபாய்களை அவள் மடியில் போட்டு, அம்மா, ஐயர் எப்படி இருக்காருமா? பரிவுடன் கேட்டாள். வடிவு, ஐயாவை பட்டணத்துக்கு எடுத்துட்டு போக சொல்லிட்டார் டாக்டர். அதனாலதான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னால அகிலேண்டேஸ்வரிக்கு வேண்டின்றதை செய்துட்டு போயிடலாம்னு. பின்னால என்ன ஆகுமோ இத்தனை உடம்பிலும். லட்சுமி, நான் போயிட்டா நீ அனாதை ஆயிடுவேன்னு அவர் கலங்குறப்ப எனக்கு தாங்கல வடிவு. யாருக்கும் எந்த நேரத்திலையும் அவர் தீங்கு செய்ததே இல்லையே. மணி ஆயிடுத்து, நான் கிளம்புறேன். பரமு சௌக்கியமா இருக்கானா? லட்சுமி நகர்ந்தாள். மனது வேகமாக வெகு தூரம் பின்னோக்கி வழுக்க மெல்ல நிலை குலைந்தாள் வடிவு. அடுத்தவர்களை வெற்றிலை குதப்புவது போல மென்று தொப்பி கேலி பேசும் இந்த போக்கரி உலகத்துல ஐயர் தனிப்பிறவி. அவருக்கு வாய்த்தவளோ அவர் பண்ணிய புண்ணியம். குயில் முட்டையை அடைகாக்கும் காக்கையைப் போல் வெகுளியானவள். பிள்ளை இல்லாத அந்த நல்லவர்களுக்கு மாணவர்கள்தான் பிள்ளைகள், மாணவிகள்தான் பெண்கள். தினம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை வடிவோட மகன் பரமுவுக்கு டியூஷன் என ஏற்பாடானது. பரமு பக்தி சிரத்தையுடன் காலையில் குளித்து பளீர் என விபூதி பூசிக்கொண்டு டியூஷனுக்கு கிளம்பி விடுவான். மனசுல பதிகிற மட்டும் மாற்றி மாற்றி எவ்வளவுதான் திறமையுடன் சொல்லி கொடுத்தாலும் அவர் சொல்லும் போது பளீர் என்று புரிந்து சந்தேகம் இல்லாமல் வெளிச்சம் காட்டும் மனசு. டெஸ்ட் பரீட்சை என்று வரும்போது இருள் அடித்தது. கபடில்லாத அந்த நல்ல பிள்ளையின் சிரத்தையும் ஆர்வமும் ஐயருக்கு அவனிடம் தனியாக ஒரு பிடிப்பை ஏற்படுத்த, இந்த குழந்தை முன்னுக்கு வரணும் என்ற வாத்சல்யத்துடன் அவனை முன்னிலும் தீவிரமாக கவனித்து சொல்லிக் கொடுக்கலானார். கேலண்டரில் தாள்கள் வேகமாக குறைந்து இழைத்த போது முழு பரீட்சை வர இரவு பகலாக அயராமல் படித்தான் பரமு. கடைசி நாள் பரீட்சையும் முடிந்து லீவ் விட்டு கிட்டத்தட்ட 1 மாதமானது. வடிவும் அவனது கணவன் சண்முகமும் கலந்து பேசி டவுனுக்கு போய் ஐயருக்கு நல்லதாக சரிகை வேட்டியும் லட்சுமி அம்மாவுக்கு புடவை ரவிக்கை துணியும் வாங்கி கொண்டு தோட்டத்திலிருந்து வந்த ரஸ்தாளி, வாழைத்தார், பூ, வெற்றிலை, மஞ்சள் என நிறைவாக எடுத்துக்கொண்டு ஐயர் வீட்டிற்கு வந்து இறங்கினார்கள். வரலாமுங்களா? வாங்க சண்முகம். லட்சுமி, வடிவம்மா வந்திருக்காங்க பாரு. உள்நோக்கி குரல் கொடுத்தார் சுப்பிரமணியம். வாமா வடிவு. உள்ளே இருந்து வெளியே வந்த லட்சுமி வடிவை வரவேற்றாள். வண்டிக்கார சோமு கொண்டு வந்தவைகளை வினயத்துடன் பரப்பினான். இடுப்பில் துண்டை கட்டி பவ்யமாக நின்ற சண்முகமும் போர்த்திய முந்தானையுடன் இருந்த வடிவையும் பார்த்து, உட்காருங்க. பரவாயில்லைங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. குரலில் லேசாக கடுமை சாயல் அடித்தது. சாமி, பையனுக்கு நீங்க டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்காக இப்படி செய்யலைங்க. அவன் நல்லா படிச்ச முன்னுக்கு வரணும். நீங்க காட்டிய உண்மையான அன்புக்கு என்ன செய்தாலும் விட்டு வராது. மரியாதை செய்யணும்னு பிரியப்பட்டோம், தப்பா நினைச்சுக்காதீங்க. சண்முகம் சமாதானமாக பேசலானான். லட்சுமி தர்ம சங்கடத்துடன் வடிவை பார்த்தாள். புருஷன் எங்கு கடினமாக தாட்சண்யம் இல்லாமல் பேசி அவர்களை நோகடித்து விடுவாரோ என்ற பயம் பார்வையில் இருந்தது. உம் பையனுக்கு டியூஷன் எடுத்ததுக்கு மாத சம்பளமா ரூபாய் 10 1ஆம் தேதி திட்டமா வாங்கிட்டு வரேன்.
அந்த குழந்தையின் மரியாதைப்பட்ட குணமும் ஆர்வமும் தான் எனக்கு அவன் முன்னேற்றத்துல அதிகமா அக்கறை காண்பிக்க வச்சது. பரீட்சை முடிஞ்ச பிறகு இப்படி ஏகப்பட்ட சன்மானங்களை கொண்டு வந்து நிரப்புவீங்கன்னு எதிர்பார்த்து நான் எதையும் செய்யல. புரியுறதா? சற்று சூடாக அவர் பேசி முடிக்கவும் ஹெட்மாஸ்டர் வரவும் சரியாக இருந்தது. உள்ளே வரும்போதே அத்தனையும் கேட்டுக்கொண்டு வந்த ஹெச்எம் வைத்தீஸ்வரனை ஐயர் உட்கார சொல்லி உபசரித்தார். வடிவும் சண்முகமும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து இருதலை கொள்ளி எறும்பாக தடுமாறினர். சட்டென்று திடமானாள் வடிவு. தன்னை பற்றி வைத்தீஸ்வரன் என்ன நினைத்து கொள்வாரோ என்று குறுகி குமைந்து கொண்டிருந்த சுப்பிரமணியத்தை வடிவின் கணீர் என்ற பேச்சு மெல்ல மெல்ல நிமிர வைத்தது. சாமி கும்பிடுறேனுங்க, எனக்கு கொஞ்சம் பேச உத்தரவு தரணுமுங்க. நானு படிப்பறிவு இல்லாதவதான். ஒரு வருஷமா என் பிள்ளைக்கு எத்தனை ஆசையா பாடம் சொல்லி கொடுத்த அந்த சந்தோஷத்தை அவங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்டு தான் இதெல்லாம் கொணாந்தோம். நஞ்சையும் புஞ்சையுமா, பசுவும் தோட்டமும் வீடுமா குறைவில்லாம எங்களுக்கு கொடுத்த சாமி, கோவிலுக்கு கிண்ணம் நிறைய எண்ணெயும் 4 நாக்கு வெத்தலை பாக்கும் 1 ரூபா தேங்காயும் பழமும் தான் கொண்டு போறோம். ஆத்தாளுக்கு புடவை சாத்துறோம். நம்ம நன்றியை அந்த அம்மனுக்கு தெரிவிக்கத்தான் இத்தினியும் படைக்கிறோம். இந்த உலகத்தையே படைத்த ஆத்தாளுக்கு புடவிக்கா பஞ்சம், இல்ல சோத்துக்கு பஞ்சமா, பாலுக்கு தட்டுமுட்டா? நம்ம அன்பை பக்தியை தெரிவிக்கத்தான் அப்படி செய்யறோம். அதே போலத்தான் இதுவும். எங்க நினப்புல எந்த தப்பும் இல்லை ஐயா. நாங்க தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிடுங்க வாத்தியார் ஐயா. சொல்லி முடித்த வடிவின் கண்கள் நிறைந்த போது ஹெட்மாஸ்டர் அந்த சன்மான தட்டை எடுத்து சுப்பிரமணியத்திடம் கொடுத்து லேசாக தலையை அசைக்க மிகவும் சாதாரணமாகி அத்தனை மனதின் இறுக்கமும் எங்கே போனது என்று தெரியாமல் சிதறிப்போக, லட்சுமி தா இதெல்லாம் உள்ள கொண்டு வை. வடிவம்மா, சண்முகம், தப்பா நினைச்சுக்காதீங்க. வித்தையை வியாபாரம் பண்ணிட்டா வித்தைக்கு மதிப்பில்லை. நான் தான் அவசரப்பட்டுட்டேன் என்று நிதானமாக சுப்பிரமணியம் சொல்ல, நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோமுங்க என்று சண்முகமும் வடிவும் கிளம்பினர். மா மா மணி ஆர்டர் வந்திருக்கு. பட்டணத்துல இருந்து உங்க மகன் பரமானந்தம் அனுப்பியிருக்காரு. மா என்னம்மா உட்கார்ந்துகிட்டே தூங்குறீங்க? தபால்காரரின் உசுப்பலில் சட்டென்று நினைவுக்கு மீண்டாள் வடிவு. களைப்பு கண்களில் நிழல் அடிக்க, இத்தனை நேரமா இப்படியேவா உட்கார்ந்துட்ட என்ற மனதுக்குள் சலித்தபடி, வாங்க போஸ்ட்மேன் ஐயா, இன்னைக்கு 3 தேதி ஆயிடுச்சேன்னு நினைச்சிட்டு இருந்த. புள்ளகிட்ட இருந்து பணம் வரும்னு குந்திக்கிட்டு இருந்தனா, புள்ள ஞாபகம் வந்து அப்படியே கண்ணை மூடிட்ட. ராவெல்லாம் தூங்கல. மதியம் வீட்டுக்கு போறப்ப வாங்க, மவனுக்கு கடுதாசி போடணும். என் ஐயம் போன பின்னால ஐயரு தான் பரமுக்கு கடுதாசி எழுதி கொடுப்பாக. அவங்களுக்கு உடம்பு நல்லா இல்ல. பரமுக்கு தபால் போடணும், வரீங்களா என்று உறுதி செய்து கொண்டு எழுந்தாள் வடிவு. அதற்குள் லட்சுமி அம்மா வீட்டுக்கு போய் சென்னையில் அவங்க தங்குற விலாசத்தை எழுதி வாங்கி கொண்டாள். வாத்தியாருக்கு உடம்பு சரியில்லை, பட்டணத்துக்கு எடுத்துட்டு வராங்க. திருவல்லிக்கேணியில லட்சுமி அம்மா தம்பி வீட்டுல தங்குறாக. விலாசம் எழுதியிருக்கு, போய் பார்த்து நல்லா கவனிச்சுக்க என்ற வடிவு பரமுவுக்கு கடிதம் போட ஏற்பாடு செய்தாள். பரமு படிப்பு முடிந்து வங்கியில் ஆபீசர் வேலை கிடைத்து சென்னைக்கு போய் 3 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டிருந்தது. கிராமத்துக்கு வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வாத்தியார் வீட்டுக்கு போகாமல் திரும்பவே மாட்டான் பரமு. வடிவிடமிருந்து வந்த கடிதம் பரமுவை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்க, மேற்கொண்டு அவரின் ஆஸ்பத்திரி விஷயத்தில் முழுசுமாக பொறுப்பை வலிய வந்து எடுத்துக்கொண்டான். உனக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துருக்கேன் பரமு. என்னால ஒன்னும் சொல்ல முடியலை. நிஜமாவே ஒரு பிள்ளை இருந்தா கூட இப்படி பண்ணுவானான்னு சந்தேகம்தான் என்ற சுப்பிரமணியம் பரமுவின் கையை பிடித்து கொண்டு விம்மிய போது கூட, இதென்ன சார், ஒண்ணுமே இல்ல. நான் என்ன பிரமாதமா செஞ்சுட்டேன்? என் இடத்துல வேறு யாராவது இருந்தா இன்னும் நன்றாகவே செய்வார்கள். இப்படி அவருக்கு பலவீனம் ஏற்படாமல் ஜாக்கிரதையாகவும் அவருக்கு நம்பிக்கை ஏற்படும் விதத்திலும் பேசினான். பரமுவின் நெருங்கிய நண்பன் சென்னை பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கவே அவன் உதவியுடன் தீவிரமாக செயல்பட்டான் பரமு. முழுசாக 1 மாதம் ஆவதற்குள் வெவ்வேறு பரிசோதனையின் முடிவில் பரமுவிடம் டாக்டர் சொன்னது இதுதான். சிறுநீரகம் 2ம் பாதிக்கப்பட்டு விட்டது. மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சைதான் அவர் பிழைத்து எழ ஒரு வாய்ப்பு. அந்த அறுவை சிகிச்சையை கூட
குறைந்தபட்ச செலவில் செய்து கொடுக்க டாக்டர் முன்வந்தார். ஆனால் சிறுநீரகம்? இந்த அதிர்ச்சி தரும் செய்தியை கூடிய மட்டும் ஐயருக்கும் லட்சுமி அம்மாவிற்கும் முற்றிலுமாக தெரியாமல் பார்த்து கொண்டான் பரமு. தனக்கு இப்படி ஒரு நிலை வந்திருப்பதை அவரால் எவ்வளவு தூரம் தாங்கிக் கொள்ள முடியும் என்று பரமு உணர்ந்ததால் நிதானமாக உறுதியாக செயல்பட்டான். சிறுநீரக தானம் செய்பவருக்கு அன்பளிப்பு தர பணம் தேவைப்பட்டதை உணர்ந்து தன் சேமிப்புடன் அலுவலகத்திலும் பொது சேவை நிறுவனங்களிலும் சுற்றறிக்கை விட்டு கணிசமான ஒரு தொகையை ஒரு வாரத்தில் புரட்டினான். ஆனால் தானம் கொடுக்க முன் வந்தவர்களுடைய குரூப் முதலியவை சுப்பிரமணியத்துக்கு சேர்ந்து வர இயலாமல் ஒத்துப்போக மறுத்த நிலையில் சட்டென்று பொறி தட்டினாற் போல, நான் ஏன் இப்படி அலைகிறேன்? என் சிறுநீரகம் இவருக்கு பொருந்துமானால் நான் ஏன் தரக்கூடாது என்ற உணர்வு ஏற்பட தன் அறியாமைக்காக வருந்தி உடனடியாக நினைத்ததை செயலாக்க முன் வந்தான் பரமு. என் அன்புக்கும் மரியாதைக்கும் பாத்திரமாகி எதையும் எதிர்பார்க்காமல் சளைத்த நோஞ்சான் செடியை பத்திரமாக பார்த்து கொத்தி களை எடுத்து எருவிட்டு இன்று விருட்சமாக நிற்க வைத்துள்ள என் வாத்தியாருக்கு நான் என் சிறுநீரகத்தை குரு தட்சணையாக கொடுத்தால் என்ன? இறைவன் கொடுத்த 2இல் 1 தானமாக தருவதால் என்னை பெற்ற தாய்க்கும் எந்த இழப்பும் ஏற்பட போவதில்லை. தனக்கு சிறுநீரகம் கொடுத்து நடமாட விடப் போகிறவன் தன் மாணவன் பரமு என்று கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த பரமு டாக்டரிடம் விரிவாக பேசி உறுதி வாங்கிக் கொண்டான். மனசுக்குள் மட்டும், உங்களிடம் உத்தரவு கேட்காமல் உங்கள் அனுமதி இல்லாமல் செய்ய போகும் இந்த செயலை பற்றி உங்களுக்கு தெரிவிக்காது உங்கள் மாணவன் பரமு செய்யும் பெரிய தவறுக்கு ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க என்று மானசீகமாக சொல்லி வேகமாக செயல்பட்டான் பரமு. மனதின் உறுதிகள் வேகமாக விழுதுகளை இறக்க படர்ந்து செறிந்த ஆலமரம் இன்னும் உறுதியானது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.